வணக்கம். மற்றும் ஒரு தினப்புயல் கள நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். இன்றைய தினப்புயல் கள நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இன்று மக்களுடைய மனதிலே பல திண்டாட்டங்கள் இருக்கலாம், அல்லது மக்களை குழப்பி இந்த கட்சிகள் பல பிரச்சாரங்களை செய்திருக்கலாம். 3ஆம் தேதியுடன் இந்த அனைத்து பிரச்சாரங்களும் நிறைவுக்கு வருகின்றன. அந்த இடத்திலே மக்கள் பல குழப்பங்களை அவர்கள் மனதிலே கொண்டிருப்பார்கள். இருந்த போதிலும் நாங்கள் முக்கியமாக இந்த தினப்புயல் கள நிகழ்ச்சியினூடாக பல விடயங்களை கூற வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களுக்காக. இருந்தால் யுத்தம் நிறைவுற்ற காலப்பகுதியிலிருந்து நாங்கள் மக்களாக எமது தினப்புயல் களம் இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. யுத்த காலத்துக்கு பிற்பாடுமான செயற்பாடுகளில் மக்களோடு இருந்த ஒரே ஒரு ஊடக நிறுவனம் என்ற வகையிலே நாங்கள் அதை சொல்ல வேண்டிய கடைப்பாடு நமக்கு இருக்கிறது. ஆகவே போராட்ட களம் பற்றி தெரியாதவர்கள் என்று பலர், என்று குறிப்பாக சொல்ல போனால் என்பிபி என்கின்ற அரசாங்கத்துடன் இணைந்து, அதாவது அது ஜேவிபி அரசாங்கம் தான், ஆனால் வெளியிலே ஒரு முகத்தோற்ற பாடு அவ்வாறு தான் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் எல்லா குரோதங்களையும் தங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு இந்த வெளியிலே இவர்கள் வடக்கு கிழக்கிலே ஒரு 6 ஆசனங்களை கைப்பற்றியதன் பின்னர் இன்று அவர்கள் தமிழினத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கைகளை இந்த என்பிபி அரசாங்கம், இந்த ஜேவிபி களமிறங்கி இருக்கின்றது. அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆரம்பத்திலே வந்த காலகட்டத்திலே, இந்த நினைக்கின்றேன், இந்த 5ஆம் தேதி அதன் பிற்பாடு இது பற்றி யாரும் பேசுவதற்கு இங்கு இல்லை, பேச போறதும் கிடையாது. அதன் பிற்பாடு இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அங்கங்கே இயங்க போகின்றது. அடுத்த பேசு பொருளாக மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் தாங்கள் கைப்பற்றிவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தற்போது ஆளும் தரப்பு இந்த அரசாங்கம், ஜேவிபி அரசாங்கம் செயற்படுவது என்பது உண்மையில் ஒரு ஆச்சரியத்துக்குரிய விடயம்தான். ஏனென்றால் கடந்த கால அரசாங்கங்களை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு இந்த நிலைப்பாடு அவர்களுக்கு காணப்படவில்லை. அதனால ஒரு அடிமட்டத்தில் இருந்து, அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள், மாகாண சபை, இப்படி படிப்படியாக அதனை தாம் இந்த 75 வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு ஆட்சியை இவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். ஆரம்ப கட்டத்திலே இந்த ஜேவிபி தான் பயங்கரவாதிகளாக இருந்தார்கள். இந்த ஜேவிபிக்கு தண்டனைகளும் வழங்கப்பட்டது. இந்த ஜேவிபி பயங்கரவாத தடை சட்டங்களும் அவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆகவே ஜேவிபி கொட்டி என்று அழைத்தவர்களும் எங்களோட சிறைச்சாலையில் இருந்தார்கள். ஆகவே இந்த ஜேவிபி கொட்டி எப்படி இருந்தது? ஜேவிபிக்கான ஒரு கலவரங்கள் நாட்டில் வெடிக்கின்ற பொழுது ஜேவிபியினர் அந்த ஆயுதம் தாங்கிய புலட்டலோ இந்த இயக்கங்களோடு சேர்ந்திருந்தார். ரோகண விஜய வீர இருந்த காலகட்டத்திலே அவள் சேர்ந்திருந்து செயற்பட்டது என்பது வரலாறு சுருக்கமாகும். ஆகவே இன்று இவர்கள் இந்த ஒரு தமிழினத்தின் விடுதலைக்காக போராடிய தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத தடை திட்டம் நீக்கப்படவில்லை, கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டோருக்கான விடுதலையை பெற்றுக் கொடுக்கவில்லை, காணி சுவீகரிப்புகள் தொடர்பாக அதற்கான தீர்வு திட்டங்கள் இல்லை. வெறுமனே இந்த ரோட்டுகளை திறந்து மட்டும் அவர்கள் விட்டு என்ன செய்கிறார்கள்? நாங்கள் செய்திருக்கின்றோம், மறுபடியும் அவர்கள் மூடுவார்கள், பாதுகாப்பு காரணங்கள் மூடுவார்கள். இது ஒரு புறத்தில் இருந்தாலும் இன்று இந்த என்பிபி, இந்த ஜேவிபி கட்சிக்கு பின்னால் அலைகின்று தெரிகின்ற ஒரு சில தமிழ் வேட்பாளர்களையும் ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பார்க்கின்ற பொழுது வெற்றி தலைகுனிய வேண்டிய தேவை இருக்கின்றது. இவர்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும், இந்த ஜேவிபி பயங்கரவாதிகள் எவ்வாறு அக்காலத்தில் செய்யப்பட்டார்கள். ஆகவே இவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகள் இருந்து தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை இந்த ஆயுத கட்சிகள் போராடிய போராட்டத்தின் பால் இவர்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற தேவை அவர்களுக்கு இருக்கிறது. அதை செய்திருக்க வேண்டும். இந்த வடகிழக்கு இணைப்பை கூட முதலாவது விடயமாக இந்த ஜேவிபி கட்சியிலே இணைந்திருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சரி, உங்களால் கூட கதைத்து இதனை செய்ய முடியும் என்றால் நீங்கள் செய்து கொடுங்கள், வரவேற்கத்தக்க விடயம். அதாவது இந்த இணைந்திருந்த வடகிழக்கை பிரித்தது யார்? ஜேவிபி. அப்பொழுது சரத்தேன் சில்வா அவர்கள் இருந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச, விமல் வீரவம்ச போன்றோர் முனைந்து இதற்கான பிரேரணையை கொண்டு வந்து இதனை உடைத்தார். ஆக அவ்வாறு கொண்டிருக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த இணைந்த வடகிழக்கு இணக்கை பிரித்து இருந்த காலகட்டத்தில் தற்பொழுது ஏன் அதனை இணைக்க முடியாது? பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது, 3/2 பெரும்பான்மை பலத்தோடு இந்த அரசாங்கம் இருக்கிறது, எதையும் சாதிக்க முடியும். ஆகவே இவர்கள் முதலாவது திட்டமாக இந்த மாகாண சபையை வடகிழக்கை இணைத்திருக்க வேண்டும். சரி, அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டோருக்கான அந்த விடுதலையை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையாவது இவர்கள் சேர்க்கணும். முன்பு பாருங்கள்,
இந்த தேவையற்றதான ஒரு பட்டிலந்த கொலையை தொடர்பாக இப்பொழுது பேசி இவர்கள் தமிழ் இன போராட்டத்தையும் தமிழ் மக்களுக்காக அழைக்கப்பட்ட இந்த இனப்படுகொலையையும் இது தொடர்பான விடயங்களையும் மூடி மறைக்க பார்க்கிறார். இது நீங்கள் இந்த புத்தகத்தை நீங்க பாருங்கள். கிழக்கில் சிவந்த சுவடுகள் என்று இது வடக்கிலும் சிவந்த சூழல் இருக்கின்றது. 244 படுகொலை சம்பந்தமாக இருக்கிறது. இது 144 படுகொலை இந்த கிழக்கில் மட்டும் இந்த ஆயுததாரிகளால் டெலோ பிளாட் இபிஆர்எல்எஃப் போன்றவர்களாலும் பிள்ளையார் தரப்பினராலும் கருணா தரப்பினராலும் இராணுவ புலனாய்வு தரப்பினராலும் கொலை செய்யப்பட்ட இந்த அடங்கலாக எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த கிழக்கில் சிவந்த சுவடுகள். இதிலே விழாவாரியாக இதிலே இருக்கின்றன. இந்த புத்தகத்திலே நீங்கள் பார்த்தால் தெரியும், கிழக்கில் சிவந்த சுவடுகள் என்ற புத்தகம். ஆகவே இதிலே 144 படுகொலைகள் கிழக்கில் மட்டும் இடம்பெற்றதாக பதியப்பட்டிருக்கிறது. மிச்ச மிகுதி படுகொலைகள் வடக்கிலே இடம்பெற்ற படுகொலைகளாக இருக்கின்றது. முள்ளிவாய்க்காலிலே இடம்பெற்றது அது 1,40,000 பேர் முற்றாக அங்கு இல்லை. அது மறைந்த முன்னாள் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் வழங்கிய அந்த தகவல். ஆகவே இதற்கான ஒரு தீர்வு திட்டமும் வழங்கப்படவில்லை. காணி சுயர்களுக்கான நிலைப்பாடுகளும் இவர்களால் எடுக்கப்படவில்லை. ஆகவே மக்களுக்காக இவர்கள் என்ன செய்கின்றார்கள், என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஏன் இவர்கள் தொடர்ந்தும் இந்த மக்களை ஏமாற்றுகிறார்கள்? அதாவது என்பிபி இந்த அரசாங்கத்துக்கு பின்னால் அலைகின்ற இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏதோ பிதற்றுகின்றார்கள். தமிழர்களுடைய வரலாறு தெரியாதவர்களாக பேசுகிறார்கள். அவர்கள் அதை பற்றி சிந்திப்பார்கள். அதாவது ஒரு மனிதனுக்கான சுதந்திரம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு வேணும். பொருளாதார ரீதியாக அதை கட்டியெழுப்ப முடியும். இந்த அரசாங்கம் கூட கடந்த காலங்களில் டயஸ்போராக்களிடம் கையேந்தியது. இந்த அரகல போராட்டத்தின் பொழுது அனுரகுமார திசாநாயக் அவர்கள் டயஸ்போராவிடம் கையேந்திய அனைத்து ஆதாரங்களும் இருக்கின்றன. இதனை மறைக்க முடியாது, யாராலும் மறைக்க முடியாது. தமிழ் கட்சிகளோடு நட்புறவாக பழகிய காலகட்டமும் இருக்கின்றன. இந்த அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பழகிய காலகட்டங்களும் இருக்கின்றன. அதனையும் நாங்கள் மறைக்க முடியாது. ஆகவே ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும் என்னவென்றால், இவர்கள் தற்பொழுது அந்த ஆட்சியை கைப்பற்றியதன் பின்னர் இது சிங்கள பேரினவாதிகளுக்கிடையே இடம்பெறுகிற ஒரு பிரச்சனை. அதாவது பழிவாங்குகின்ற அரசியலை அவர்கள் நிச்சயம் செய்வார்கள். என்றால் ஜேவிபி தோழர்களை கிட்டத்தட்ட 60,000 தோழர்களை இங்கு படுகொலை செய்தார். அந்த இனமே தனது சொந்த இனத்தை படுகொலை செய்தது. ஆகவே அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக பண்டார் நாயக்கா பரம்பரை, ஜிஆர் ஜெயவர்தனா பரம்பரை, மஹிந்த பரம்பரை எல்லாரையும் அவர்கள் பழிவாங்கியே தீருவார்கள். அதில் அந்த பழிக்கு தமிழினம் ஒருபோதும் பலிக்கடாயாக முடியாது. ஆகவே இவர்கள் வெறுமனையை தாங்கள் மோதிக்கொள்ளட்டும். அந்த மோதலில் எந்த தமிழ் தரப்பும் தலையிட வேண்டிய தேவை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கின்றது, தமிழரசு கட்சி இருக்கின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் பிரிந்து விட்டார்கள். அது ஒரு டெலோப்ளோ டிபிஆர்எல்எஃப் இபிடிபி கருணா பிள்ளையான் போன்ற எல்லோருமே இந்த தமிழ் கட்சிகள் பதிவு செய்து தமிழினத்திற்காக குரல் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இதில் ஒரு சிலர் ராணுவ ஒட்டுக்குழுக்களோடு இணைந்து குரல் கொடுத்து ராணுவத்தில், அதாவது அரசாங்கத்திற்கே வலி சேர்க்கின்ற ஒருவர்களாக இருக்கிறார். அதனை மக்கள் ஆகிய நீங்கள் இனம் காண வேண்டும். இவர்கள் எப்படி என்றால் இவர்கள் இப்படி செய்தார்களா, இப்படி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் இனம் காண வேண்டும். கடந்த காலத்திலே டக்ளஸ் தேவானந்தாவுடைய படுகொலைகள், அதுபோன்று கருணாவினுடைய படுகொலைகள், பிள்ளையாருடைய படுகொலைகள் எல்லாம் தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒரு நிலையான ஒரு போராட்டம் தமிழக விடுதலை புலிகளால் முன்வைக்கப்பட்ட அந்த போராட்டமானது அது ஒரு இலக்காக, அதாவது தமிழீழம் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான் அந்த போராட்டம் இடம்பெற்றது. வடகிழக்கிலே சரியான நிர்வாகம் இடம்பெற்றது. 58 கட்டமைப்புகளை தமிழக விடுதலை கடற்படை, தரைப்படை, வான்படை, காவல்துறை போன்ற 58 கட்டமைப்புகளையும் வைத்து ஒழுங்காக இயங்கிய தான் தமிழக விடுதலை புலிகள். ஒழுக்கம் இருந்தது. அதே போல் சரத் பொன்சேகா, சுரேந்திர டி சில்வா, இப்படி பலரும் இதை பற்றி கூறியிருக்கிறார். விடுதலை புலிகள் ஒழுக்கமானவர்கள். ஆகவே இந்த படை கட்டமைப்பு இருக்கின்ற பொழுது இதனை சர்வதேச பூகோள அரசியல் இதனை அழித்தொழிக்க வேண்டும் என்ற திடகாத்திரம் பூண்டு அதனை செய்தார்கள். இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் 44 நாடுகள் இணைந்துதான் இந்த போராட்டத்தை இல்லாமல் செய்வதற்கு, ஏனென்றால் பிரபாகரனுடைய தலைமையிலே இதை வரக்கூடாது என்பதிலே வலுவாக இருந்தார்கள். ஆகவே ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும். தமிழ் இனம் இன்னும் உயிரோட்டமாக இருக்கின்றது. இந்த சர்வதேச ரீதியிலே டயஸ்போராவாக அது வளர்ந்து இருக்கின்றது. ஆகவே
எமக்கான ஒரு தீர்வு திட்டம் என்பது சரியாக வரும் வரையிலும் நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு ஒத்தூதுகின்ற நடவடிக்கைகளை நாம் செய்யக்கூடாது. ஆகவே தற்பொழுது நீங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தினான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அடுத்தடுத்த படிகளில் அது வளர இருக்கின்றது. அதனோடு சேர்ந்து பல கட்சிகள் கூட்டாக இணைந்து செயற்படுகின்ற சமிக்கைகளும் தென்படுகின்றன. ஆகவே அவர்களுக்கு இந்த வடக்கு கிழக்கில் வாழ்கிற மக்கள் வாக்களித்தால் அது ஒரு நன்மையை கிட்டும். அதுபோன்று தமிழரசு கட்சிக்கும் வாக்களிக்கிறவர்கள் வாக்களிக்கலாம். அதுபோன்று டிடிஎன்ஏ என்று அது தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இருந்தவர்களால் இவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து இந்த தமிழர் பிரதேசத்தை நீங்கள் கைப்பற்றுவதற்கான இந்த நடவடிக்கைகளை செய்ய வேண்டுமே தவிர ஏனைய அரசு ஒட்டுண்ணிகளாக செயற்படுகிற எந்த ஒரு கட்சிக்கும் நீங்கள் வாக்களிக்க கூடாது. தமிழ் மக்களாகிய நீங்கள், ஒரு தன்மானமுள்ள தமிழர்களாகிய இருக்கக்கூடிய நீங்கள் ஒருபோதும் வாக்களிக்க கூடாது. வாக்களித்தாலும் அது தவறான விடயமாகவே அமையும். ஏனென்றால் எமக்கான இந்த இலக்கை இன்று கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாகிறது. 1,40,000 மேற்பட்டோர் ஈழப்போர் உறுதிக்கட்டத்தில் கொலை செய்யப்பட்டார்கள். இன்று 30 வருட கால யுத்தத்தின் பொழுது நீங்கள் பாருங்கள், தமிழ் இனத்தை எப்படியெல்லாம் அவர்கள் வதைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வதைத்தார்கள். வதைத்து சித்திரவதை செய்து கடைசியாக இன்றும் கூட பயங்கரவாத திட்டத்தை நீக்க முடியாது என்கிற சூழ்நிலையிலும் காணி போலீஸ் அதிகாரம் வழங்க முடியாத சூழ்நிலையிலும் இந்த இணைந்த வடகிழக்கை அவர்கள் தொடர்ந்தும் இப்படியே வைத்திருக்கிற நடவடிக்கைகள் தான் இருக்கிறார்களே தவிர அதனை இணைப்பதற்கான நடவடிக்கைகளும் கூட இல்லை என்பது திடமாக தெரிகிறது. இன்று கடத்தப்பட்டு காணாமல் பார்க்கக்கூடிய விடயத்தில் இன்றும் அவர்கள் தொடர்ச்சியாக பல வருடங்களாக பிள்ளைகளை காணவில்லை, எங்களுக்கான பதிலை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அதுக்கு பதில் இல்லை. ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது உள்ளூராட்சியிலே வரக்கூடிய வருமானங்களையும் அதற்கான நிர்வாகத்தையும் வைக்கக்கூடிய விடயத்தை இவர்கள் ஒரு தேசிய அரசாங்கத்தினுடைய வருமானத்தால் தான் அவர்கள் ஒரு பணத்தை கொடுத்தால்தான் இது இயங்கும் என்ற நிலைப்பாடு என்பது போய் இன்று சந்தையிலிருந்து, இந்த கட்டடங்களிலிருந்து, அவர்களுடைய கடைகளிலிருந்து, சமற்றியிலிருந்து எல்லாமே இந்த ஜூசிக்கு வரக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் ஒரு மக்களுடைய வரிப்பணம். ஆகவே மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து இதனை கட்டியெழுப்ப முடியும். ஆகவே இதற்கு என்பிபி அரசாங்கத்துடைய காசு வந்துதான் வேலை செய்ய வேண்டும் என்று தமிழ் டயஸ்போராக்கள் பலர் இருக்கின்றார்கள். ஒரு கிராமத்தை முன்னேற்றுவதற்கு, ஒரு வட்டாரத்தை முன்னேற்றுவதற்கு என்று இவர்கள் சொல்லாவிட்டால் எங்களிடம் கூறுங்கள், நாங்கள் அதற்கான முதலீட்டாளர்களை கொண்டு வருகிறோம். முதலீட்டாளர்களை கொண்டு வந்து அதை சரியாக செய்வதற்கும் அந்த பிரதேசத்தை முன்னேற்றுவதற்குமான நடவடிக்கைகளை நாங்கள் செய்து தருகின்றோம். ஆனால் இது மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகளே இந்த என்பிபி அரசாங்கம் இறங்கி இருக்கிறது என்பதை இந்த ஊடக வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்த வேண்டிய தேவை, கடைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. இல்லை என்று மறுக்கின்ற ஒரு நபர் அல்லது இருக்கக்கூடிய என்பிபியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நபர் யாராக இருந்தாலும் நேரடி நேர்காணலுக்கு நீங்கள் முடிந்தால், உங்களுக்கு முள்ளந்தண்டு இருந்தால், உங்களுக்கு திராணி இருந்தால் நேரடியாக தொலைபேசி இலக்கத்தில் 077 81 95 947 மறுபடியும் கூறுகிறேன், 077 81 95 947 என்கிற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு ஒரு நேரடி நேர்காணலுக்கு நீங்கள் தயார்படுத்துங்கள். நேரடி நேர்காணலிலே தொடர்ந்தும் இருக்கின்றது. தொடர்ந்து மாகாண சபை என்று வரப்போகின்றார்கள், அதை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று கூறப்போகிறார்கள். முடிந்தால் இந்த ஜேவிபியினுடைய கிட்டத்தட்ட 120 ஃபைல் இருக்கிறது. ஜேவிபி என்னென்ன கொலைகளை எப்படி செய்தார்கள், ஏன் இந்த கலவரம் உருவானது, எதனால் உருவாக்கப்பட்டது என்கின்ற விவரம் கூட எம்மிடம் இருக்கின்றது. ஆகவே இதிலே பொய் கூறுவதற்கு ஒன்றுமில்லை. தற்பொழுது இந்த ஜேவிபி என்பிபி என்கின்ற ஒரு முகத்தொகையில் வரலாம். ஆனால் இவர்கள் தான் கடந்த காலத்திலே இந்த மாகாண சபையை எதிர்த்தார்கள். முள்ளிவாய்க்கால் படுகொலை இடம்பெறுகிற பொழுது இவர்கள் ஒட்டுண்ணிகளாக இவர்களும் இந்த அரசாங்கத்துடன் தான் இருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் படுகொலை இடம்பெறுகிற பொழுது இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள், நிப்பாட்டுங்கள் என்று கூறும் அளவுக்கு வரவில்லை. அல்லது கொழும்பிலே நடந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிலுமே இவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டங்களை பல ஊடக நிறுவனங்கள் நடத்தியது, பல புத்திஜீவிகள் நடத்தினார்கள். இந்த ஜேவிபி அரசாங்கம் அங்கு முன்வரவில்லை. அப்படியாக இருந்தால் இவருடைய போலி இந்த அரசியல் நாடகம் தான் என்ன. இப்பொழுது அதை செய்தோம் இதை செய்தோம் என்று கூறுவது அது உண்மையில் அதைவிட இந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவர்களை வைத்து எங்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை இவர்களை ஒன்றில் நாங்கள் சர்வதேச ரீதியாக நீதிமன்றத்துக்கு ஏற்றலாம், அல்லது இனப்படுகொலை செய்த அந்த அரசாங்கம் என்று இவர்கள் குற்றஞ்சாட்டி இவர்களை மீண்டும் ஒரு தண்டனையை வழங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்தது. ஆனால் இப்பொழுது இவர்கள்
சர்வதேச ரீதியாக ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இவர்கள் நிலைமையை கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். மீண்டும் இந்த வாக்கெடுப்பின் மூலம் தமக்கான அணிகளை திரட்டி தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கான ஒரு ரகசிய திட்டம் தான் இடம்பெற்றுக் கொண்டது. எந்த ஒரு தமிழ் வேட்பாளராக என்பிபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் முடிந்தால் நீங்கள் உங்களுடைய வாதத்தை நீங்கள் எங்களோட வாத பிரதிவாதங்களை வைத்துக் கொள்ளலாம். இந்த அரசாங்கம் சொன்னதை செய்திருக்கின்றதா என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டலாம். ஒன்று, அதைவிட இவர்களும் கடந்த கால அரசன் டட்லி சேனநாயக்கா தொடக்கம் இந்த தற்போது இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க வரை அந்த இனவாத அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர வெளியிலே இவர்கள் என்பிபி என்கின்ற ஒரு தோற்றத்தை காட்டி மக்களை கவர்ந்து கொண்டு மீண்டும் அவர்கள் தமிழினத்தை ஒரு போராட்ட சூழ்நிலைக்குள் தள்ளுவதற்கான நடவடிக்கைகளில் தான் இவர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள். இது வேறு விதமாக மாறும். ஏனென்றால் இன்று தமிழர்களும் அதாவது சிங்களவர்களில் ஒரு பகுதியும் முஸ்லிம்களும் சேர்ந்து இந்த என்பிபி என்கின்ற இந்த ஜேவிபியை அடுத்த கணம் தாக்குவதற்கான ஒரு திட்டத்தை தான் இவர்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் இவருடைய போக்கு எல்லாம் அந்த ஜேவிபியை பலப்படுத்துவதும் அந்த ரோஹண விஜய வீரனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதும் தான் இருக்கிறது. இந்த 8 பேர் கொண்ட குழு ஒன்று டிவின் சில்வாவுடன் இணைந்து அவர்கள்தான் இதற்கான ஒரு மூளையாக செயற்படுகிறார்கள். இந்த அனுரகுமார திசாநாயக்க என்கின்ற ஜனாதிபதி ஒரு பொம்மை தான், அவரை வைத்து ஆட்டுகின்றார்கள், அவ்வளவுதான். ஆனால் திரைமறைவிலே இவர்கள் முஸ்லீம்களுக்கும் ஆப்படிப்பார்கள், தமிழர்களுக்கும் ஆப்படிப்பார்கள், முஸ்லீம் இனத்துக்கும், அதாவது தமிழ் பேசும் மக்கள் தான் அவர்களும் கூட இன்று இந்த அனுரகுமார திசாநாயக்கு பின்னால் திரிவது என்பது மிக கேவலமான ஒரு வேலை திட்டமாக இருக்கின்றது. அப்படி முஸ்லிம்களுக்கு இந்த அரசாங்கம் விளைவித்த கொடூரங்கள் இடம்பெறுகிற பொழுது இவர்கள் எந்த குரலும் எழுப்பவில்லை. தற்பொழுது இந்த சஹரானுடைய குண்டு தாக்குதல் இந்த தொடர்பான விடயங்களை தற்பொழுது கூறுகின்றார். பட்டிலந்தை படுகொலை பற்றி பேசுகின்ற இந்த அரசாங்கம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது 144 படுகொலை விவரங்கள் அடித்து தருகின்றோம், சாட்சியாக தருகின்றோம். இந்த 144 படுகொலையும் உங்களால் விசாரிக்க முடியுமா? இந்த என்பிபி அரசாங்கத்தில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே, உங்களிடம் இந்த புத்தகத்தை தருகின்றேன், நீங்கள் வாசித்து பாருங்கள். இதிலே இருக்கக்கூடிய ஆதாரங்களுடன் இருக்கின்றது. எப்படி எங்கு யார் யார் நடத்தினாலும் உங்களால் முடிந்தால் இவர்களை கூட்டுக்கு ஏற்றுங்கள். இதிலே அரசாங்க தரப்பு சம்பந்தப்பட்டிருக்கின்றது, நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஆகவே இதனை ஒரு பொய் நாடகமாக மக்களுக்கு திரட்டி நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வாக்கு வங்கியில் நிரப்புவதற்கு இவ்வாறான பொய்களை கூறி வருகின்றீர்கள். இவ்வாறான பொய்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தமிழ் மக்களுக்கு தொடர்ந்தும் இந்த துரோகங்கள் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ் பேசும் மக்களாகிய உங்களுக்கு ஒரு இறுதி சந்தர்ப்பம் இது. என்றால் இதிலே நீங்கள் இப்ப தற்பொழுது உள்ளூராட்சி மன்றங்களை இப்ப கணிசமான அளவு இந்த என்பிபி அரசாங்கம் கைப்பற்றினாலும் மீண்டும் அவர்கள் இந்த மாகாண சபையையும் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் இறங்குவார்கள். மாகாண சபையை கைப்பற்றுகிற பொழுது அது இதைவிட பாரிய ஒரு சிக்கலை தோற்றுவிக்கும். ஆகவே தற்பொழுது இவர்களை இந்த முளையிலே கிள்ளி எறிய வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அதற்காக இந்த மக்கள் வாக்களிப்பதற்கு தற்பொழுது வக்கி தலைகுடுகிறார்கள். உண்மையிலே அந்த மக்களுக்கு சரியான விளக்கத்தை இந்த ஊடகங்கள் அதாவது கூற முற்படாத வேளையிலே தற்பொழுது இதனை அவதானித்ததின் அடிப்படையிலே கூற வேண்டிய கடைப்பாடு நமக்கு இருக்கிறது. முடிந்தால் ஒரு என்பிபி அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் எங்களோடு தொடர்பை ஏற்படுத்தலாம். உங்களுடைய அரசாங்கம் என்னத்தை செய்கிறது, என்னத்தை செய்து கொண்டிருக்கிறது, என்னத்தை செய்ய போகிறது என்ற விவரங்களையும் நேரடியாக உங்களுக்கு தருகின்றோம். இவர்கள் என்ன செய்வார்கள்? குரல் வலைகளை நசுக்குகின்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தான் இவர்களால் செய்ய முடியும், இந்த ஜேவிபி அரசாங்கத்தால் செய்ய முடியுமே தவிர ஒரு தமிழினம் எமக்கான இலக்கை நாங்கள் அடையவில்லை. இன்று எமக்கான ஒரு தமிழீழ இலக்கை நாங்கள் அடையவில்லை. அதாவது தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு இலக்கை நாங்கள் அடையவில்லை. எங்களுக்கான சுதந்திரத்தை நாங்கள் அடையாத பொழுது இவர்கள் ஏமாற்று அரசியலை இந்த அரசாங்கம் செய்தால் மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, ஜார் ஜெயவர்தன, இதுபோல ரணசிங்க பிரேமதாசா செய்வதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? வெறுமனே வாயினால் மட்டும் படை சொல்கிற வேலையைத்தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் செய்து வருகிறார்களே தவிர தமிழ் மக்கள் ஒரு ஏமாற்றத்தை அடையாது. இந்த தேர்தலிலே, அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நீங்கள் அதாவது குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது டிடிஎன்ஏ அதையும் நீங்கள் தவற விட்டுவிட்டால் தமிழரசு கட்சி, இந்த மூன்றுக்கும் நீங்கள் வாக்களித்து இவர்களை வெல்ல வைத்து தமிழ் மக்கள் பிரதேசங்களை நீங்கள் சுவீகரிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
மற்றும் ஒரு தினப்புயல் களத்திலே சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.